தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இரும்புலியூர் பகுதியில் பழைய ஜிஎஸ்டி சாலை, குறிஞ்சி நகர், பொன்னன் நகர், பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியின் குறைபாடுகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமக்கு 30 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ளதாகவும் தாம்பரம் தொகுதி பிரச்சனைகள் அனைத்தையும் நன்கு அறிந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் அளிக்கும் உற்சாக வரவேற்பே தன்னுடைய வெற்றிக்கு அடையாளம் எனவும் அவர் கூறினார். இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னையா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாங்க கடந்த 45 ஆண்டு காலமாக மக்கள் பணியாற்றக்கூடிய எங்களுக்கு நிச்சயம் மக்கள் வாக்களிப்பார்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய 2-3 பேர் நாங்கள் ஏற்கனவே எங்களால் செய்யப்பட்ட சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிறோம். அவர்கள் இனிமேல் செய்யக்கூடிய வாக்குறுதிகளை இன்றைக்கு அளித்து அவர்கள் வாக்கு கேட்கிறார்கள். இதுதான் எங்களுக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். நாங்கள் 45 ஆண்டு காலம் என்னுடைய 26வது வயதிலே கவுன்சிலர் ஆன முதற்கொண்டு மக்களோடு மக்களாக நெருங்கி பழகி கொண்டிருக்கக்கூடிய நான் பெரிய அரசு பொறுப்புல தாம்பரம் தொகுதியில் இல்லை என்றாலும் கூட இங்கே பல்வேறு காரியங்களை, மக்களுடைய குறைகளை, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தவனாக இருக்கிறேன். எனவே நிச்சயமாக எனக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். இந்த தேர்தலில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன்.